பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். சிந்து நதிநீர் ஒப்பந்த நிறுத்தம், இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ அதிரடியான பிரேக்கிங் நியூஸ். சொல்றதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம் சொல்லிட்டு இப்போ அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. செனாப் நதியில் 2600 கோடிக்கான ப்ராஜெக்டை போர்க்கால அடிப்படையில் இப்போ அரசாங்கம் துவங்க அனுமதிச்சிருக்காங்க. ஏப்ரல் 23 சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்றது நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. 9 ப்ராஜெக்ட் இப்போ செனாப் பேசினில் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 90% கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய விவசாயம் அப்படின்றது இந்த நதியை சார்ந்து தான் இருக்கு அப்படின்றது. இது எதனால ட்ரிகர் ஆச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டீட்டெயில்குள்ள நான் போக விரும்பல. கிளியர் கட்டாக வாட்டர் அண்ட் டெரர், பிளட் கேனாட் கோ டுகெதர் அப்படின்றது தான். தண்ணீரும் ரத்தமும் சேர்ந்து பயணிக்க முடியாது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம். ஸோ இந்த டேமை நம்ம கட்ட போகிறோம் அப்படின்ற செய்திகள் நம்ம ஏற்கனவே வீடியோவை போட்டிருக்கோம். பட் இதுக்கான ப்ராஜெக்ட் அப்ரூவல் வந்து இந்த பணியும் துவங்க இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சினாப் பியஸ் இன்டர்பேசின் வாட்டர் டைவர்ஷன். அதாவது சினாப் நதியிலிருந்து, இந்த ஜாகிரபியை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு, லஹவுல் ஸ்பித்தி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு ஹிமாச்சல்ல. இங்கேருந்து தான் அந்த நதி, செனாப் நதி உருவாகி வரக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பனிமலைகளில் ஒரு கெனாலை வெட்டி அதை டைவர்ட் பண்ணி ஒரு கால்வாய் மூலியமா இதை வந்து பிஎஸ் நதிக்கு கொண்டு வருது. ஸோ இது அந்த ஆரிஜின்லேயே நம்ம வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்ட். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, கிட்டத்தட்ட 8.7 கிலோமீட்டர் இதுக்காக ஒரு டனல் கட்டணும். ஏன்னா இது எல்லாமே மலை இருக்கக்கூடிய பகுதிகள்னால மலையை குடைஞ்சு டனல் கட்டி அதுக்குள்ளே தண்ணீரை டைவர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் பிஎஸ் நதிக்குள்ளே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர் பேசின் ரிவர் லிங்கிங் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சந்திரா ரிவர், செனாப் நதியோடைய ஒரு ட்ரிபியூட்ரி, ஒரு கிளை நதி. அந்த சந்திரா நதியை திருப்பி இந்த பக்கம் பிஎஸ் நதியோட இணைக்கணும் அப்படின்றது தான். இது வந்து முதல் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 19 மீட்டர் ஹை பேரேஜ் லஹவுல் வேலியில். அதே மாதிரி இதோடைய டைவர்ஷன் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா கோஸ்கார் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அதாவது அட்டல் டனல், ரோத்தங் பாஸ் போனவங்களுக்கு அட்டல் டனல் நமக்கு தெரியும். ஒரு ஒண்டர், அது அவ்வளோ பெரிய மலையை குறைஞ்சு ஒரு டனல் போட்டிருப்பாங்க. அதுக்கு அப்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் அந்த நதியோட டேர்னிங் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு விஷுவலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய இராணுவத்தில் இருந்த சக அதிகாரி, என்னுடைய நெருங்கிய நண்பர் தான் இப்போ லால் ஸ்பித்தியில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தவர். அந்த இடத்துல அனுபவம் ரொம்ப அதிகம். அவர் ஒரு காலத்தில் ஒரு 8 வருடம் நினைக்கிறேன், கோவிட் டைமில் நான் அவரை சந்திக்கும் போது, சண்டிகரில் சந்திக்கும் போது எனக்கு பேனலாக ஒரு இது போட்டு காமிச்சார். இந்த மாதிரியான ஒரு திட்டம் வந்தால் நல்லாயிருக்கும், இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நினைச்சு பார்க்கலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இது இன்னைக்கு நடைமுறையில் இந்த திட்டமே வந்துருச்சு. 2வது ப்ராஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா துல்லஸ்தி ஹைட்ரோ பவர் எக்ஸ்பேன்ஷன், 3200 கோடி மதிப்புள்ளது. இதுக்கான என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இப்போ கிடச்சிருச்சு. இதை வந்து எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி ஆன் ஹைடல் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இஏசி, இந்த மிக முக்கியமான மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நான் ரினியூவபிள் எனர்ஜியில் போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு. இதோடைய 45வது கூட்டத்தில் இதை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட். இதில் வந்து நம்ம தண்ணீரை தேக்கி வைக்க மாட்டோம். இது வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா செனாப் பேசினில் தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ செனாப்ல 9 ப்ராஜெக்ட், இந்த 2 ப்ராஜெக்ட் தவிர இன்னொரு 7 ப்ராஜெக்ட், 9 ப்ராஜெக்ட் வந்து இப்போ மிக மிக பெரிய வேகத்தில் போகுது. பிரதமர் அலுவலகத்திலேருந்து நேரடியாக அதை மானிட்டர் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் குரூப்பும் இருக்குது. ஸோ என்ன அப்படின்றத பார்ப்போம். ரத்லே இந்த ப்ராஜெக்ட் 850 மெகாவாட், 2028 டார்கெட்டு. பக்கல்தூல் அப்படின்றது 1000 மெகாவாட், டிசம்பர் 2026 டார்கெட்டு. கிரு அப்படின்றது 624 மெகாவாட், மார்ச் 2028 டார்கெட். கவார் 540 மெகாவாட், 2028 டார்கெட்டு. சவால்கோட் 1856 மெகாவாட், இருக்கிறதுலே பெருசு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2025 போன வருடம் கிளியர் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 32,000 கோடி. புர்சார் அப்படின்றது 800 மெகாவாட், இப்போ ஆல்மோஸ்ட் பிளானிங் ஸ்டேஜ் முடிய போகுது.
கிர்த்தாய் 1 and 2 அப்படின்றது 1000 மெகாவாட், இதுவுமே பிளானிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட முடிய போகுது. இப்போ நான் சொல்லக்கூடிய செனாப் பிஎஸ் டைவர்ஷன் அப்படின்றது 2352 கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட். இதற்கான வேலை கிட்டத்தட்ட இப்போ ஆரம்பிச்சிருச்சு. துல்லஸ்தியோட எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது 3200 கோடி செலவில் இதோட வேலையும் இப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி இதில் வந்து நம்ம முதலீடு செய்கிறோம். இது பாகிஸ்தானை பழி வாங்கறதுக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த இடத்துல 8 கிகாவாட் மின்சாரம் இந்தியாவுக்கு தேவைப்படுது. இந்த மின்சாரம் நேபாள், பூட்டான், இந்தியாவுடைய நேஷனல் கிரிடில் இது இருக்க போகுது. நல்லா கவனிங்க, இதோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்றத நம்ம வந்து சும்மா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும். வெயில் காலத்தில் பனிமலை வந்து உருகும், தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கும். தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கும்போது அதோடைய மின்சார உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய மின்சாரம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதே சமயம் இப்போ நம்ம தெற்கு பகுதியில் எடுத்தோம் அப்படின்னா, நாட்டோட தெற்கு பகுதிகளில் இல்லை நீங்கள் எல்லாம் நாடு முழுக்க மின்சார தேவை இருக்கிறதுலே அதிகமாக எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்மரில் தான். நேற்று ஏப்ரல் 21 நினைக்கிறேன், இந்தியாவுடைய அதிகபட்சமான மின் கன்சப்ஷனை, எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் நம்ம பார்த்தோம் வரலாற்றிலேயே. ஸோ அங்கே பனிமலைகள் உருக அந்த தண்ணீர் வரத்தை அதிகரிக்கும் கோடை காலங்களில். இந்த இடத்துல நமக்கு வந்து கோடை காலங்களில் மின்சாரம் அதிகமாக தேவைப்படும் போது இங்கே கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி நமக்கு ரொம்ப 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 வேல்யூபிள், ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இதே பனிக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு ஆல்மோஸ்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கும், பெரிய அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவராலாக நாட்டில் வந்து மின்சார தேவை அப்படின்றது கம்மியாக இருக்கும் வின்டர்ஸில். பட் ஜம்மு காஷ்மீரில், ஹிமாச்சல் போன்ற இடங்களில் ஹீட்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு வகையாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 8 கிகாவாட் மின்சாரம் ஏன் இந்த ப்ராஜெக்ட்லாம் இவ்வளோ நாள் டிலே ஆச்சு அப்படின்னா, இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் மேலே இருக்கக்கூடிய 3 நதிகள் பாகிஸ்தானுக்கு, கீழே இருக்கக்கூடிய 3 நதிகள் நமக்கு. இப்போ அந்த கீழே 3ஆவதா மேலே இருக்கக்கூடிய செனாப் நதியிலிருந்து தான் நம்ம வந்து பிஎஸ் நதிக்கு ஒரு இன்டர் கனெக்ஷனை கொண்டு வரோம். எப்போ ஒரு மின்சார ப்ராஜெக்டா ஆரம்பிச்சாலும் ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட்ல மேல இருக்கக்கூடிய 3 நதிகளுக்கு தண்ணீர் பாகிஸ்தானுக்கு சொந்தம் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்துல இருக்கு. ஆனா அதுல மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இந்தியாவுக்கு இருக்கு. எப்போ இந்தியா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாலும் அதுல ஒரு பிரச்சனையை போட்டு அதுக்கு வந்து கோர்ட் கேஸ், இன்டர்நேஷனல் கோர்ட்டு, வேர்ல்டு பேங்க்னு போய் இதை ஒரு பிரச்சனையாக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்தியா பண்ண ரொம்ப கிளவரான மூவ் என்னன்னா, சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறது அப்படின்றது ஒரு பகுதி. ஓகே, நாளைக்கு மீண்டும் துவங்குறாங்க, அப்போ இந்தியாவுக்கு வந்து அஷூரன்ஸ் தேவை. இந்தியா அஷூரன்ஸ் மட்டும் கிடையாது, இந்த காட்டு மிராண்டிகளோட பேச்சு நம்ப முடியாது. கிரவுண்ட் லெவலில் நீ டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிஸ்மேண்டில் பண்ணோம், எங்களுடைய துரந்தர்ஸ்க்கெல்லாம் வேலையெல்லாம் கொடுக்காம நீயே ஹேண்ட் ஓவர் பண்ணு. எல்லையில் ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்த விதமான ஒரு பயங்கரவாத முகாமும் இருக்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய கண்டிஷன். பட் இவங்களுக்கு பயங்கரவாதம் இல்லாமல் இருக்க முடியாது. புல்ல வேணாலும் தின்னுவோம், நாங்கள் அணு ஆயுதத்தை கொண்டு வரோம்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டாள் கூட்டம் தான் இது. இங்கே எங்கே இந்தியா லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முறை இந்தியா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கு. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை மீண்டும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒப்பந்தத்தை சீரமைக்கணும். ஏன்னா கால சூழ்நிலை மாறி இருக்கு, பருவ சூழ்நிலை எல்லாமே மாறி இருக்கு, தண்ணீர் வரத்து கம்மியா இருக்கு, ரீநெகோஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் பாகிஸ்தான் வரல. வேர்ல்டு பேங்க்ல போய் நின்னாங்க. வேர்ல்டு பேங்கோட தலைவர் பக்கா அவர்களுக்கு சிவப்பு கம்பாலம் விரிச்சு சீக்கிய மதமே இங்கே தான் பிறந்தது அப்படின்ற அளவுக்கு ஒரு பில்டப்லாம் கொடுத்தாங்க. வேர்ல்டு பேங்க் சொன்னது எங்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது, 2 நாடுகளும் இணைந்து கூப்பிட்டா நாங்கள் வேணால் மீடியேஷன் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாங்க. அடுத்தது இவங்க போய் நிற்கிறது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அதில் என்ன தீர்ப்பு வந்தாலும் இந்தியாவுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாம் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கையெழுத்தே போடல இது வரைக்கும், நேருவருடைய காலத்துலேருந்து இப்போ மோடி அவருடைய காலம் வரை. ஸோ அந்த இடத்துலையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ அமெரிக்காவுடைய காலில் போய் விழலாமா அப்படின்னா விழலாம். பட் அமெரிக்கா இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போது இந்த இடத்துல ஏன் செனாப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து நதிகள்லேயே செனாப் ரொம்ப 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 முக்கியமானது இவங்களுடைய இடத்துக்கு. இது வந்து நம்மளுடைய ஜம்மு காஷ்மீர் வழியாக ஆரம்பித்தாங்க, துவங்கி ஹிமாச்சல் வழியாக இந்தியாவோடைய இருக்கக்கூடிய பஞ்சாபில் போய் அதன் பிறகு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மங்களா அப்படின்ற ஒரு டேம் அவங்ககிட்ட இருக்குது. அதன் பிறகு சிந்து வழியாக போய் இது பே ஆஃப் பெங்கால், அரேபியன் கடலில் கடக்கக்கூடிய ஒரு நதி. அதாவது வடமேற்கில் ஆரம்பித்து தென்கிழக்கில் போயிட்டு வடமேற்கில் ஆரம்பித்து தென்மேற்கில் போய் முடியக்கூடிய நதி. இந்த இடத்துல
10ல் 9 பாகிஸ்தானியர்கள் குடிநீருக்காகவோ விவசாயத்துக்காகவோ இதை நம்பி தான் இருக்கிறாங்க, மின்சாரத்துக்குமே இதை நம்பி தான் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பாகிஸ்தானுடைய இந்த பக்குல் டேம், இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பக்குல் டேம் கமிஷனிங் இந்த வருஷத்தோட முடிவில் வருது. இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஒரு டேப் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த நதிநீரில் அந்த காலத்தில் வந்த விமர்சனம் என்னன்னா, எப்படி நீங்கள் இவ்வளோ தண்ணி நிறுத்திடுவீங்கன்ட்டு. கண்டிப்பாக நிறுத்த முடியாது, 15% தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இன்னொரு டேப் ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய 4 டைமென்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனிட்டிவ் லீவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தண்ணீர் உனக்கு தேவைன்னு நீ யோசிச்சனா பயங்கரவாத செயலை செய்யாத அப்படின்ற போது, இந்த சிந்து மக்கள் இதில் அதிகமான விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பஞ்சாப் அண்ட் சிந்து மக்கள் தான். ஸோ இவங்க மிகப்பெரிய கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க அவங்க நாட்டுக்கு எதிராக. ரெண்டாவது, எனர்ஜி செக்யூரிட்டி இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். 8 கிகாவாட் மின்சாரம் அப்படின்றது இந்த இடத்துல இருந்து நமக்கு தேவை. மூணாவது, டொமஸ்டிக் வாட்டர் செக்யூரிட்டி. இதில் இருக்கக்கூடிய செனாப் நதியை நம்ம பிஎஸ் சட்லஸ் சிஸ்டத்தோட இன்டகிரேட் பண்ணும் பொழுது இந்த பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் நடக்கக்கூடிய வாய்க்கா தகராறு, நிஜமாவே அது வாய்க்கா தகராறு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு இன்டென்ஸ் இஷ்யூவாக, பொலிட்டிக்கல் இஷ்யூவாக போகும். பஞ்சாபும் ஹரியானாவும் தண்ணீருக்கு சண்டை போடுவாங்க. ஏன்னா அந்த வாய்க்காலில் வரக்கூடிய தண்ணீரை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், அதாவது ஸ்ரீகங்கா நகர் பகுதிகளில் போனவங்களுக்கு தெரியும், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் ஒரு செட்டு தண்ணியோடைய அருமை என்னன்றதை பார்த்தவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ அங்கேருந்து டெல்லி வரைக்குமான நம்மளோட மிக முக்கியமான 4 மாநிலங்களுக்கு விவசாய தேவைக்கும் சரி, குடிநீர் தேவைக்கும் சரி இந்த தண்ணீர் அப்படின்றது வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணும்போது பிஓகேக்கு ரொம்ப நெருங்கில் ஒரு இடத்துல நம்ம ஒரு டேமை கட்டிக்கிட்டு இருக்கோம், சைனா பார்டர் கிட்ட ஒரு டேமை கட்டிக்கிட்டு இருக்குன்ற போது நம்மளுடைய அசர்ஷன் ஓவர் த ஏரியா அப்படின்றது மிக மிக அதிகமாகும். ஸோ 370க்கு பிறகு இது இந்தியாவோடைய ஒரு ஒருங்கிணைந்த ஒரு முழு மாநிலம். இங்கே இன்டர்நேஷ்னல் டிஸ்கஷனோ இல்லை தேர்ட் பார்ட்டி மீடியேஷனோ எதுவும் கிடையாது அப்படின்றதுக்கான கிளியர் கட்டான ஒரு இது. ஸோ இந்தியா ஒரு பெரிய ஒரு போஸ்டர் ஷிஃப்டை இங்கே பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்குல், கிரு, கவார், ரத்லே இந்த 4மே இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த கெனால் செனாப் நதியை நம்ம பிஎஸ் நதியோடு இணைக்கக்கூடிய இந்த கெனால் அப்படின்றது கட்டி முடிச்ச பிறகு எழுதி வச்சுக்கோங்க, இந்தியாவுடைய நம்பர் 1 டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இதில் ஒன்றா இருக்கும். டாப் 5ல் அட்லீஸ்ட் இது ஒன்றா இருக்கும். ஏன்னா பிரமிக்கத்தக்க வகையில் அந்த கெனால் அப்படின்றது கட்டி முடிக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா காஸ்வேஸ் கொடுத்துருப்பாங்க, டூரிசம் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு புஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரிசர்வாயர் ஃப்ளஷிங்காக இருக்கட்டும், இல்லை செடிமெண்ட் மேனேஜாக இருக்கட்டும், இதையுமே நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போது பாகிஸ்தானுடைய தாக்கம், பாகிஸ்தான் மேலே என்ன தாக்கம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 17 மில்லியன் ஹெக்டர் அப்படின்றது இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதிகளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இதில் 175 பில்லியன் கியூபிக் மீட்டர் அப்படின்றது இந்த 3 நதிகள்லேருந்து வருது. அதாவது இண்டஸ், செனாப் மற்றும் ஜீலம், இந்த டாப் 3 நதிகள். கீழே இருக்கக்கூடிய ரவி, பிஎஸ், சட்லஜ் நம்மளோடது. ஸோ இந்த இண்டஸ், செனாப், ஜீலம்லேருந்து 175 பில்லியன் கியூபிக் மீட்டர் அப்படின்றது பாகிஸ்தானுடைய 10 முக்கியமான நகரங்களுக்கு குடிதண்ணீர் ஆதாரமே இதுதான். இப்போ பாகிஸ்தானுடைய வாட்டர் அவைலபிலிட்டி சுதந்திரத்துக்கு முன்னாடி, நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு, நாடை பிரித்து கொடுத்த பிறகு நம்ம எவ்வளோ பெரிய மனசு படைச்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் இருக்கக்கூடிய அதிகமாக தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய 3 நதிகளை இவங்களுக்கு கொடுத்துட்டு கீழே இருக்கிற ட்ரிபியூட்டரியில் 3 நதிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம். ராஜஸ்தான் அன்னைக்கும் பாலைவனமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பார்க்காம நம்மளோட சகோதர நாடு பிரிஞ்சு போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷன்ஸில் நம்ம கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு இருந்த தண்ணீர் அப்படின்றது சராசரியாக ஒரு பாகிஸ்தானி சிட்டிசனுக்கு 5000 மீட்டர் ஸ்கொயர். நல்லா கவனிங்க, சுதந்திரம் கொடுக்கும்போது இந்த நதிகளோடு நம்ம சேர்த்து கொடுத்த கிஃப்டோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு சராசரியாக 5000 மீட்டர் ஸ்கொயர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் ஸ்கொயர். ஏன் டேம் கட்டலை? கட்டின டேம் ஃபுல்லாக பஞ்சாபில், கராச்சியில் ஆரம்பித்து துறைமுக நகரங்களில் மண் சுரண்ட ஆரம்பிச்சு. இதில் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குது இயற்கை வளங்களை சூறையாடுறதுல. குறிப்பாக ஆத்து மணலில் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தோம், ரத்தம் கொதிச்சிரும் அந்த சைடெலாம் போகும்போது. காவேரி படுகையெல்லாம் ஒரு பாலர்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே நெஞ்சு வலிக்கும். அந்த மாதிரி இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து தோற்புத்தன்மையை கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2035 100
பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கான தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது பாகிஸ்தான்கிட்ட இருக்கும். ஸோ இதோடைய தாக்கம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2028-29 ஒருவேளை பாகிஸ்தான் மீண்டும் இந்த இடத்துல அவங்க ஏதாவது ட்ரை பண்ணாங்க, இந்த மாதிரியான சம்பவங்கள் சொன்ன ட்ரை பண்ணாங்க, 2030 வச்சுக்கோங்க, இன்னும் 4 வருஷம் இந்தியா பாகிஸ்தானை பஞ்சத்திலையும் வறுமையிலையும் கொண்டு போய் நிற்க முடியும், எந்த ஒரு ஆயுதத்தையும் ஃபயர் பண்ணாமல். அதனால தான் இது ஆக்ட் ஆஃப் வார்ன்னு சொல்லி இப்போவே பெரிய அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானுடைய அக்ரிகல்ச்சரல் இன்கமே பார்த்தீங்கன்னா 24% அவங்களுடைய ஜிடிபியில். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்தியா நிறுத்துமா, தண்ணீரை நிறுத்தி இவங்களை பரிதவிக்க வைக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்தியா என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீவரேஜ் இருக்கிறத மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு சில இடங்களில் சாம்பிளில் கொடுத்தாங்க அப்படின்னா அது பாகிஸ்தானுடைய மக்கள், குறிப்பாக சிந்தில் இருக்கக்கூடிய மக்களை மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு போய் விட்டு அவங்களுடைய இராணுவத்தை ஓடி அடித்து விரட்ட விட்டு முதல்ல இனிமேல் பயங்கரவாதத்தை நிறுத்துங்கடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை கொண்டு போவோம். இன்றைக்கி இது பார்க்கும்போது ட்ராமாட்டிக்ஸாக இருக்கும். 5 வருடம் கழித்து நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு சொல்லி மீண்டும் ரிவ்யூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.